ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம், வணக்கம். வணக்கம். சனி வகர பயிற்சி வரிசையா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில நம்ம பார்க்கக்கூடிய ராசி விருச்சக ராசி. இந்த விருச்சக ராசிக்கு சனி வகரம் எப்படி இருக்கு? நல்ல பலன்கள் தருதா? இல்ல அந்த மாரி நெறைய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க நெறைய பாவம் ரொம்ப திண்டாடிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு நல்ல வழி சொல்லுவீங்க. விருச்சிகத்துக்கு தெய்வம் மாரி சனி. எல்லாம் நம்ம பாரம்பரிய ஜோதிடத்துல என்ன சொல்லுவாங்க? செவ்வாய்க்கும் சனிக்கும் ஆகாது. சனி பெரிய பாவி அப்படிம்பாங்க. ம். அது ஆதிபத்திய ரீதியில எடுக்கிறோம். நாம உள்ள போய் நட்சத்திர ரீதியா பார்க்கும்போது, விருச்சிகக்காரரே சனியினுடைய குணாதிசயத்தை தான் வச்சிருக்காரு. அனுஷம் இருக்கு. 5ஆம் இடத்துல உத்திரட்டாதி, 9ஆம் இடத்துல பூசம். 1, 5, 9ங்கிறது டிஎன்ஏ கனெக்டிவிட்டி. இவர்களுடைய தகப்பனார், பெரியப்பா, சித்தப்பா, முன்னோர்கள், குலதெய்வம், பெரிய பெரிய பாரம்பரிய ரீதியான தொடர்புகள், இதையெல்லாம் சனி தான் இவருக்கு வழங்குறார். அதனால் சனி ஒரு தெய்வம் மாதிரி. அப்பேற்பட்ட சனி ஏற்கனவே உத்திரட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருந்தவர் தான் இப்போ புதன் நட்சத்திரத்தில் போயிட்டுருக்கார், ரேவதியில் போயிட்டுருக்கார். இப்போ அதில் இந்த வக்கரகதியாகி ரிவர்ஸு அப்படிங்கிற எடுக்கும்போது புதன் சனி 2 கான்செப்டை மறுபடியும் அதை செய்ய போகிறார். புதனில் நேர்கதியில் போகிறவர் ரிவர்ஸ் வர்றார். மறுபடியும் சனியுமே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தை டச் பண்ணுறார். அப்போ இது உண்மையிலேயே ஒரு அதாவது இயற்கைன்னு சொல்லுவோம்ல, நம்மளுடைய வில் பவர்னு சொல்லுவோம்ல, அந்த வில் பவரை மறுபடியும் நிலைநிறுத்த போகிறார். என்னெல்லாம் நான் குறிக்கோள் வச்சுருந்தேன், என்னெல்லாம் கனவுகள் இருந்தேன், எனக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கேன், அதை நான் எப்படி நிலைநிறுத்த போகிறேன் அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த சனி காலகட்டம் தீர்ப்பு எழுதி கொடுத்துரும். சிறப்பு. ஆனால் 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஸோ இதனால ஏதாவது ப்ராப்ளம் வருமா? என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு பங்கம். மேனுஃபேக்சரிங் பண்ணுறதில்ல. 6க்கு 12 5, 10க்கு 8 5, 4க்கு 2ஆம் இடம் அப்படின்னு எடுக்கும் பொழுது ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பாதிக்காது. புதுசாக உற்பத்தி சார்ந்த விஷயத்துக்கு போகக்கூடாது. இப்போ சனியினுடைய ஆதிபத்தியமே 4ஆம் வீடு தானே விருச்சிகத்துக்கு. 4ஆம் அதிபதி அப்படின்னாலே அது உற்பத்தியை குறிக்கிற ஸ்தானம். அதனால் இப்போ அக்டோபரில் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு வரும்போது மறுபடியும் அவருக்கு ஏற்கனவே இருந்த இடத்துலையே புகழ் பெற வச்சிருவார். மிகப்பெரிய இப்போ ஒரு வீடு கட்டுறது பிளானில் இருந்துகிட்ருக்கோம், டக்குன்னு அமைஞ்சிடும். இடம், வீடு, வாகனம், ஒரு சொந்தமாக ஒரு ஆஃபீஸு, இதெல்லாம் போட வச்சுருவார். சிறப்பு. அதே மாதிரி திருமண வாழ்க்கை எப்படிங்க? 5 என்பது 7ஆம் வீட்டுக்கு சாதகம். அதனால் திருமணத்துக்கு பிரச்சனை இல்லை. அது என்ன ஒரு குறைபாடு அப்படின்னா, புதன் அட்டமாதிபதி, விருச்சிகத்துக்கு 8 குடையவன். அப்போ 8 குடையவன் சாரன் வாங்குறார் சனி. அதே நேரத்தில் 11 குடையவனும் ஆகிறார். அதனால் யாருக்கெல்லாம் புதனுடைய திசாபுத்தி அந்தரம் ஓடுதோ அவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருக்கும். மற்றதெல்லாம் உடனே நடக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுபகாரியங்கள் நடக்கிறதே லேட் ஆகுது. அது காரணம் சனி தான். சனிக்கு இருக்கிற ஒரே டிராபேக் என்ன அப்படின்னா, மெதுவாக செய்த லேட் மைண்டு, லேட் பிக்கப்பு, அல்லது ஒரு காலம் கடந்து அனுபவித்தல் அப்படின்னு அந்த மாதிரி விஷயம். நிறைய பேர் 40 வயசுல கல்யாணம் பண்றாங்க, 34க்கு மேலதான் கல்யாணமே ஆகுது. இன்னைக்கு நார்மலா 30 வயசுங்கிறது கல்யாண வயசு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப எப்படின்னா, இந்த சனியினுடைய தொடர்பு இல்லாம இந்த தாமதமே ஆகாது. ஐயா, இப்ப 5ஆம் இடத்துல சனி இருக்காரு. ஆனா இப்ப பெரும்பாலும் இவங்க குழந்தைகள்னால நிறைய அவதியெல்லாம் ஆகுது. சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், இதனால அடிக்க வேண்டியதா இருக்கு, திட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே பிரச்சனைகள், குழந்தைகள் மூலியமா பிரச்சனைகள் வருது. இந்த குழந்தைகளோட சேட்டையில கம்மியாகுமா இந்த காலகட்டத்தில்? குருவினுடைய ஒரு சப்போர்ட் இருக்கு. குரு தான் 5ஆம் பாவ அதிபதி, குழந்தை காரகனும் அவனே. அப்ப அவர் போய் சனிசாரம் வாங்கிட்டு இருக்க 9ஆம் இடத்துல. அப்ப அந்த 5ஆம் இடத்துக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குது. என்ன அப்படின்னா, நாம நினைக்கிற அளவுக்கு குழந்தைங்க பிக்கப் பண்ண மாட்டேங்கிறாங்கிற வருத்தம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் இருக்கும். சேட்டையா இருக்கு, சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் சேட்டையா இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா
மைண்டே லேட் மைண்டாக இருக்கும். பிக்கப்புங்க பவரே இருக்காது. கிராப்பிங் மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணி மார்க் எடுக்க ஒரு மாட்டேங்குது, மந்தத்தன்மையா. மந்தமாக இருக்குது, கிராஸ்பிங் பவர் இல்லை, வந்து பெருசாக நாலேஜ் இல்லை, ஐக்யூ வேல்யூ இல்லை, தன்னைத்தானே வளர்த்துக்க மாட்டேங்கிறான், மந்தமாக இருக்கான்ட்டு அந்த ஒரு சோக புலம்பல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கும் குழந்தையை பொறுத்து. அது காரணம் ஒரு சிலருக்கு அந்த பாவ புள்ளியை வச்சு வித்தியாசம் வரும். இப்போ யாரெல்லாம் கேட்டையில் பிறக்கிறாங்களோ விருச்சிகத்தில், அவங்களுக்கு 5ஆம் பாவ புள்ளி ரேவதியாக மாறிடும், புதனாக மாறிடும். கண்டிப்பா. அந்த மாதிரி குழந்தைங்க புத்திசாலித்தனமாக இருப்பாங்க. ஆனால் சனி கான்செப்டில் வர்றவங்களுக்கு மட்டும் இந்த பிரச்சனை. சிறப்பு சிறப்பு ஐயா. ஐயா இப்போ வந்து குழந்தைகளை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களோட தாயாருக்கு கடந்த காலத்தில் இருந்த உடல்நிலை பிரச்சனைகள் நிறைய அவதிப்பட்டாங்க. ஸோ அதில் உடல்நிலை சீராகுமா? ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி ராகு நாளில் இருக்கார். அதே மாதிரி 4ஆம் அதிபதி தன்பாவத்திற்கு அந்த கும்பத்துக்கு 8ஆம் அதிபதி சேரம் வாங்குறார். அப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் அங்கே போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அதே நேரத்தில் புதன் நல்லவரும் கூட, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரீட்மெண்ட்டு கண்டினியூ ஆகி ரெடி ஆகி அப்புறம் கிளியர் ஆகிடும், ஒன்றும் தொந்தரவு கிடையாது. சுயதொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு லாபம் எப்படி இருக்குது? அதே மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மெயின் இந்த உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த சனி பெயர்ச்சி வரைக்குமே கூட, யாருக்கெல்லாம் சனி புதன் திசாபுத்தி நடக்குதோ அவங்களுக்கு வந்து தொழில் மந்தமாக தான் இருக்கும், அதான் பங்கப்பட்டு போயிடும். ஆனால் அதே நேரத்தில் இப்போ ஒரு கமிஷன் வகையில் இயக்கிறேன், நான் வந்து ஒரு கலைத்துறையில் இருக்கிறேன், அட்வர்டைஸிங்கில் இயங்குறேன், க்ரியேட்டிவிட்டி மைண்டு, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறேன், இவங்களுக்கெல்லாம் அற்புதமாக இருக்கும், ஒன்றும் தொந்தரவு வராது. ஏன்னா லாபாதிபதி புதன் என்பது வெற்றியை குறிக்கிறது. கண்டிப்பாக அதெல்லாம் நல்லா இருக்கும், தொழிலை கெடுக்காது. அதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், ஒரு அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன், சம்பளம் வாங்குற வேலையில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன சில பேர் என்ன நினைப்பாங்க தெரியுமா, டென்ஷன் பண்ணிக்குவாங்க தன்னைத்தானே, நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்க, நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க, நம்மளை விட ஓபி அடிக்கிறவன்லாம் ப்ரமோஷன் வாங்கிட்டு போகிறான், நமக்கு அங்கீகாரம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, இப்படி நினச்சிட்டு வெளியே வந்துடுவாங்க சில பேர். 5ஆம் பாவம் வேலை செய்யும்போது ஒன்று லீவ் போட்டு வரணும், இல்லையா வேலையை விட்டுட்டணும், ரிசைன் பண்ணிடணும். அந்த தப்பை பண்ணக்கூடாது. அது 5ஆம் பாவம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் நிதான போக்கில் கடைப்பிடிச்சா பரவாயில்ல. 5ஆம் பாவம் வேலை செய்யும்போது வெளியே வந்தீங்கன்னா வேலை கிடைக்குமா? மறுபடியும் 6ஆம் பாவம் வேலை செய்யும்போது தான் வேலை கிடைக்கும். மறுபடியும் இப்போ உங்களுக்கு அக்டோபர் ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து உடனே ஒரு இடத்துல சொல்லியிருக்கேன், நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவீங்க, கடைசியில் அங்கே இப்போ வேணாம்ப்பான்ருவாங்க. அப்புறம் 3-4 மாதம் பிரேக் ஆகிடும். அதை மட்டும் யோசிச்சு பண்ணு. இப்போ இந்த விருச்சிகராசி நேயர்கள் இந்த 138 நாட்கள் இந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் தெளிவாக இருக்குது, கவனமாக இருக்குன்னா என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது? பிடிவாதம் வேண்டாம், குழந்தைகள் இடத்துல கொஞ்சம் கருணையோடு இருக்கணும், ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கக்கூடாது. ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க நீங்கள் தான் துக்கப்படுறீங்க, அவங்க நல்லா தான் இருக்காங்க எப்பவும் போல். அதனால் சனியாகவே இயங்கும். நீங்கள் மட்டும் அதை கேர் எடுத்து இது பண்ணிக்கோங்க. மற்றபடி 5ஆம் இடம் என்பது ஆசைப்படுற விஷயம் அப்படிங்கிறது வந்து ஒரு லெவலை வந்து கீழே கொண்டு போயிட்டே இருக்கும். அதை வந்து நீங்கள் மாற்றி அமைச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறதுல அது கிரகம் வேலை செய்யுமா, வேலை செய்யாது? கண்டிப்பாக. இப்போ சனி ஆசைப்படுறதுக்கும் சுக்கிரன் ஆசைப்படுறதுக்கும் குரு ஆசைப்படுறதுக்கும் புதன் ஆசைப்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கண்டிப்பாக. அப்போ சனி என்பது என்ன அப்படின்னா அழுக்கு, குப்பை, அசுத்தம், அசிங்கம், இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் பருவத்தில் இருக்கிற பசங்களுக்கு சிலது மோசமானதெல்லாம் நல்லதாக தெரியும். அது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தன்னுடைய பழக்க வழக்க உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், இல்லையா? அந்த மாதிரி விஷயங்களில் அருவருப்பான விஷயங்களில் ஆசையை தூண்டக்கூடிய சனி அந்தந்த ஜாதகர் தகுந்த மாதிரி அசிங்க அவமானப்படாமல் பார்த்துக்கிறது தான் மெயின் அட்வைஸ். சிறப்புங்க, ரொம்ப அழகாக அற்புதமாக டீகோட் பண்ணி சொல்லிட்டீங்க. இதுக்கு மேலே தெளிவாக எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க. மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம். நன்றி.